Hello viewers. Welcome to Myth Mystery. இன்னைக்கு ஒரு செம்ம த்ரில்லிங்கான ரியல் இன்சிடென்ட் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். இது ஆகஸ்ட் 2001 பிரான்ஸ்ல இருக்க ஒரு சின்ன டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேர் தான் பெல்லா. இந்த பெண் குழந்தையோட அம்மா அப்பா பத்தி சொல்லணும்னா அவங்க அப்பா பேர் பார்க்கர், அம்மா பேர் இசபெல்லா. இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் முடிஞ்சதுல இருந்தே ஒரு பயங்கரமான ஆசை இருந்துச்சு. அதுதான் மக்கள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்கு நடுவுல ஒரு வீடை வாங்கி அங்க இயற்கை ரசிக்கிட்டே வாழணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஆசையா இருந்துச்சு. சோ அந்த ஒரு ஆசை பாத்தீங்கன்னா இப்ப 2001 வருஷம் அவங்களுடைய மகளான பெல்லா பிறந்ததுக்கு அப்புறம் லைட்டா அவங்க கையில கை கூடுற மாதிரி அமைது. ஏன்னா அவங்க கல்யாணம் முடிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தாங்க. அப்படி தேடின அவங்களுக்கு இந்த பெண் குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு வீடு கிடைக்குது. அந்த வீடு இவங்க எதிர்பார்த்த மாதிரி சுற்றி மரங்களுக்கு நடுவுல அழகா அமைஞ்சிருக்கு. அந்த மரங்களை தாண்டி போனாலும் சுத்தியும் காடுகளா தான் இருக்கு. அந்த காட்டை தாண்டினாதான் ரோடே வரும். இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த வீட்டை நம்ம கண்டிப்பா வாங்கியே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வாங்கி குடியேறவும் செய்றாங்க. அப்படி குடியேறினதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் பயங்கர ஜாலியா என்ஜாய்மெண்டா போக ஆரம்பிச்சிச்சு. அது அவங்க எதிர்பார்த்த விட அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டவுனுக்குள்ள போயிட்டு மிஷினோட சேர்ந்து மிஷினா மாதிரி நம்மளும் மிஷினாவே ஓடிட்டு இருக்கதை விட இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஒரு சின்ன வேலை பார்த்தாலே அதுவே ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு வரத்தை தான் இவங்க வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. நம்ம பெல்லாவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அவ வளர்ற டைம்ல அவளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற மனிதர்களால உருவாக்கப்பட்ட லேக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது கொஞ்ச தூரத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லிட முடியாது. ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கு. அந்த லேக்குக்கு போகணும் அப்படின்னா இவங்க கார்ல டிராவல் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு காட்டுக்குள்ள இவங்க நடந்து போக ஆரம்பிக்கணும். அப்படி நடந்து போறப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நீரோட மாதிரி போக ஆரம்பிக்கும். அந்த நீரோட பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே போனா ஒரு இடத்துல சின்ன ஆறு மாதிரியான நீர் ஓட ஆரம்பிக்கும். அந்த நீரை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு போனா ஃபைனலா மனிதனால உருவாக்கப்பட்ட லேக் வந்து சேரும். அந்த லேக் ரொம்ப பெரிய லேக் அப்படின்னா சொல்லிட முடியாது. அது ஒரு சின்ன லேக் தான். ஆனாலும் அதோட விசுவல் பாக்குறதுக்கு பயங்கர பிரம்மியமா இருக்கும். சோ அந்த விசுவலை பார்த்துட்டு சின்னதா ஒரு டென்ட்டை போட்டு அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அதோட ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பெல்லாவும் அவங்க அம்மா அப்பாவும் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணவும் செய்வாங்க. சோ அந்த ஒரு விஷயத்தினாலே பெல்லாக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த லேக்குக்கு வர்றது அப்படின்றது ஒரு அத்துப்படியான விஷயம். அங்க இருக்க பாதையில எல்லாத்தையுமே இவ கரைச்சு குடிச்சு வச்சிருக்கா. அதுவும் அந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா பெல்லாவோட ஃபேமிலியை தவிர வேற யாருமே அங்க இருக்கிற மாதிரியே தெரியல. சோ அதனாலே பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு பயங்கரமா கிடைக்கவும் செஞ்சுச்சு. அதுலயும் எப்பப்பெல்லாம் பெல்லாக்கு போர் அடிக்குதோ இல்ல பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாளோ அப்பெல்லாம் யோசிக்காம அவங்க அம்மா அப்பாட்ட கூட சொல்லாம அவளா கிளம்பி இந்த லேக்கு கூடி வந்துருவாளாம். அங்க வந்து ரிலாக்ஸா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுடைய மைண்ட் செட்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போகவே செய்வாளாம். அவங்க அம்மா அப்பாவும் வீட்டுல பெல்லா இல்ல அப்படின்னாலே அவன் மேக்ஸிமம் லேக்குக்கு தான் போயிருப்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் வரவே செய்வாங்களாம். சோ பெல்லா வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சாலே நேரா லேக்குக்கு போய் தான் பெல்லாவை கூட்டு வரவே செய்வாங்களாம். அந்த அளவுக்கு பெல்லாக்கு அந்த லேக்க ரொம்ப 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 பிடிக்குமா. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது, காலங்களும் ஓட ஆரம்பிக்குது. பெல்லாவும் ஸ்கூல் டேஸ் முடிச்சுட்டு காலேஜுக்கும் போறா. அவ காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லேக்க பயங்கரமா மிஸ் பண்றா. ஏன்னா எப்பெல்லாம் அவ மூட் அவுட்டா இருக்காளோ அப்பெல்லாம் அந்த லேக்குக்கு போய் தான் ரிலாக்ஸ் பண்ணுவா. அந்த ஒரு விஷயத்தை காலேஜ் டேஸ்ல பயங்கரமா மிஸ் பண்றா. சோ எப்பெல்லாம் வீட்டுக்கு வர சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா அப்பாவை பார்க்காம கூட லேக்ல தான் முதலா போய் உட்காருவாளாம். அந்த அளவுக்கு அந்த லேக் பாத்தீங்கன்னா அவளை பயங்கரமா கட்டி போட்டு வச்சிருந்துச்சு. சோ இப்படிதான் அந்த காலேஜோட சம்மர் ஹாலிடேஸ் விட்டோன்னே பெல்லா பயங்கர ஃபாஸ்டா வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வர்றதோட மட்டும் இல்லாம வீட்டுக்கு வெளியில அவங்க அம்மா அப்பா வேலை பாக்குறாங்கன்றது தெரிஞ்ச உடனே அவங்ககிட்டே சொல்லாம நைஸா பேக் வச்சுட்டு வெளியில இந்த கார் எடுத்துட்டு சர்ன்னு கிளம்பி வந்துடுறா. அப்படி கார் எடுக்கிறப்ப அந்த காரோட சவுண்ட் அவங்க அம்மா அப்பாக்கு நல்லாவே கேக்குது. அப்படி கேட்டோடனே டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பாக்குறப்ப கார்ல உட்கார்ந்திருக்கிறது அவங்க மக அப்படின்றதை நோட் பண்ணிடுறாங்க. அப்படி நோட் பண்ண உடனே மறுபடியும் சின்ன ஸ்மைலோட அவங்க வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா இவ்வளவு ஃபாஸ்டா கார் எடுத்துட்டு போறானால எங்க போவா, லேக்குக்கு தானே போவா. அந்த ஒரு விஷயம் அவங்க அம்மா அப்பாக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கு. அதனாலதான் எதையுமே கண்டுக்காம மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ கார் எடுத்துட்டு போன பெல்லா எப்பயுமே காரை நிப்பாட்டுற இடத்துல நிப்பாட்டுறான். அப்படி நிப்பாட்டின உடனே கீழே இறங்கி மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடக்கிறப்ப அந்த அமைதியான காட்டுல இவளுடைய கால் சவுண்ட் மட்டும் தான் பயங்கரமா கேக்குது. இது ஒண்ணு அவளுக்கு புதுசு கிடையாது. இது எப்பயுமே கேட்கிற சத்தம் தான். இந்த சத்தத்தோட சேர்த்து அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருக்க பறவைகளோட சத்தமும் சின்ன சின்ன விலங்குகளோட சத்தமும் அவளுடைய காதுகளை எப்பயுமே கேட்கும். அந்த சத்தங்களும் இன்னைக்கு அவளுடைய காதுகளை நல்லாவே கேக்குது. ஆனா இன்னைக்கு அவன் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல, அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா 2019 வருஷம் ஜூன் 6ஆம் தேதி ஒரு பயங்கர ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் அவளுடைய காதுகள்ல அந்த காட்டுக்குள்ள கேட்க ஆரம்பிக்குது. அதுதான் பெல் சவுண்ட். அதாவது மணி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மணியோட சவுண்ட் தான் அவளோட காதுகள்ல கேட்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான மணி சவுண்ட பாத்தீங்கன்னா அவ எப்பயுமே இந்த காடுகள் நடந்து வர்றப்ப கேட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவ நடந்து வர்றப்ப அந்த ஒரு சவுண்ட் ஸ்ட்ரேஞ்ச் அவளோட காதுகள்ல கேக்குது. ஆனா அப்படி கேட்கிற சவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாலாம் கேட்கல, லைட்டான சவுண்டா தான் கேட்க ஆரம்பிக்குது. ஒருவேளை ரோட்டு பக்கம் ஏதாச்சும் ஒரு வண்டி போகும் போல அந்த வண்டியில மாட்டிருக்க மணி சவுண்ட் தான் என் காதுல கேக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் இனிஷியலா அவ நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுக்குள்ள நடக்க அவ காதுகள்ல ஸ்டார்டிங்ல கேட்ட அந்த மணியோட சவுண்ட் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆக அவளுக்கு லைட்டா ஃபியர் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஃபியர் கிரியேட் ஆறப்ப அவளோட மைண்ட்ல எக்கச்சக்கமான தாட்ஸ் ஓட ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க நாயை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களோ, அந்த நாயோட கழுத்துல அவங்க மணியோட கட்டி விட்டுட்டு
போயிட்டாங்களோ, அந்த நாய் தான் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோ, ஒருவேளை அது நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கோ, அதனாலதான் அதோட சவுண்ட் நம்ம போக போக அதிகமாயிட்டே போதும் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் இந்த மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் நம்ம எப்பயும் போய் உட்கார ஏரியில யாராச்சும் பாக்ஸ போட்டு போயிருப்பாங்களோ, அந்த பாக்ஸுக்குள்ள ஏதாச்சும் மணி இருக்குமோ, அந்த பாக்ஸ் தண்ணியில அசைய அதோட சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குதோ, நம்ம ஏரியை நோக்கி போக போக அதோட சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா என்னதான் மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி இப்படி இப்படி அப்படின்னு யோசிச்சாலும் ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மணி மேல இருந்த பயம் அந்த அளவுக்கு அவளுக்கு பெருசா இல்லவே இல்ல. ஆனா டைம் போக போக பாத்தீங்கன்னா, அதாவது இன்னும் கொஞ்சம் அந்த லேக்க நெருங்கி அவ போக போக பாத்தீங்கன்னா அது மேல இருக்கிற பியர் அவளுக்கு பயங்கரமா அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா எவ்வளவு தூரம் அவ காட்டுக்குள்ள டீப்பா போய்கிட்டே இருக்காளோ அவ்வளவு தூரம் அந்த மணியோட சவுண்ட் அதிகமாயிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம இதுக்கு மேல காட்டுக்குள்ள போகணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவ யோசிக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மணியோட சவுண்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருது. அந்த சவுண்ட் ரெண்டு உடனே ஒருவேளை நம்மளுக்கு ஏதோ ஹாலுசினேஷனால அந்த சவுண்ட் கேட்டிருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு பதிலா அவ மறுபடியும் ஏரியை நோக்கி போறா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்பயே தூரமா ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் தரையில கிடக்கிறத பாக்குறா. அதை இனிசியலா பாக்குறப்ப ஏதோ ஒரு கருங்கல் இல்லாட்டினா மக்கி போன இலை நினைச்சிட்டு அதுக்கு பக்கத்துல போறா. ஆனா அப்படி பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரியுது அது வெறும் கல்லோ இல்லாட்டா மக்கி போன இலையோ கிடையாது, பீவர் அப்படின்ற ஒரு உயிரினத்தோட உடல் அப்படின்றது. அதை பார்த்த உடனே அவளுக்கு பக்கு நடிச்சிருது. உடனே பக்கத்துல போய் அந்த உயிரினத்தை நல்லா இன்னும் கொஞ்சம் உத்து பாக்குறா. அப்படி உத்து பாக்குறப்பதான் அவளுக்கே தெரியுது அந்த தரையில கிடக்கிற அந்த ஒரு பீவர் உயிரினத்தோட தலை அதுட்ட இல்லவே இல்ல, அதோட உடம்பு மட்டும் தான் அந்த இடத்துல கிடக்கு. அதை யாரோ வெட்டி போட்டு போயிருக்காங்க அப்படின்றத அந்த இடத்துல அவ பாக்குறா. ஆனா ஸ்டார்டிங் டைம்ல பாக்குறப்ப அதை வெட்டி போட்டிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அவ பாக்கல. ஏதாச்சும் ஒரு உயிரினம் வந்து கடிச்சு போட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் முத அவ நினைக்கிறா. ஆனா அதுக்கடுத்து அதோட உடம்பும் தலையும் சேர்ற இடத்த நல்லா உத்து பாக்குறப்பதான் அதை எந்த ஒரு உயிரினமும் கடிச்சு போடல அப்படின்றத அவர் சுயூர் சாட்டா நம்புறா. ஏன்னா அந்த உயிரினத்துக்கு தலை வெட்டப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா விலங்கு கடிச்ச மாதிரி கதகளும் கடிச்ச மாதிரி அதோட கழுத்துல இல்லவே இல்ல. அதற்கு மாறா ஷார்ப்பான நைஃபை வச்சு யாரோ சரட்னு வெட்டின மாதிரி தான் பெர்ஃபெக்டான கட்டிங் அதோட கழுத்துல இருக்கு. அதை பாக்குறப்பதான் அவளுக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே இதோட தலை பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறா. ஆனா இதோட தலை அந்த இடத்துல இல்லவே இல்ல. அப்படி தேடுறப்ப அந்த விலங்குக்கு பக்கத்துல இருக்கிற ரத்தத்தையும் நோட் பண்றான். அந்த ரத்தமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் காஞ்ச மாதிரியும் இல்ல, அந்த டைம்ல தான் யாரோ வெட்டி போட்ட மாதிரியே இருக்கு. சோ அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான ஒரு பியர் கிரியேட் ஆயிருது. இந்த வேலையை மிருகங்கள் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மனிதன் தான் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணாவே இந்த சரௌண்டிங்ல தான் இப்ப ரீசெண்டா இருக்கணும். ஏன்னா இது இறந்து போய் ரொம்ப நேரம் ஆள இல்லையா, அப்படின்னா அவ இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவ மைண்டுக்குள்ள பயங்கரமா ஓட ஆரம்பிக்குது. சோ அந்த ஒரு டைம்ல நம்ம ஃபர்தரா லேக்க நோக்கி போகலாமா இல்ல மறுபடியும் வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றா. அப்படி திங்க் பண்றப்ப அவ மைண்ட்ல இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் இந்த காடு தான் அத்துப்படியாச்சு, இதுல எந்த பக்கம் போனா எந்த பக்கம் வரலாம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் சின்ன வயசுல இருந்து இந்த லேக்கு நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் ஒரு மனுஷனை கூட நம்ம இங்க பார்த்ததே இல்ல. இன்னைக்கு மட்டும் ஏதாச்சும் மனுஷன் வந்துருவா போறான், நம்ம தான் ஓவரா திங்க் பண்றோம் போல, இது சும்மா ஏதாச்சும் அடிபட்டு தான் கீழே வந்து கிடக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்பயும் அவ வீட்டை பார்த்து திரும்பி போகாம மறுபடியும் லேக்க நோக்கி தான் நடந்து போறா. அப்படி நடந்து போறப்ப அவ எதிர்பார்த்த மாதிரி எந்த விதமான தடங்களும் அதுக்கடுத்து அவளுக்கு வரவே இல்ல. அவ காதுகள்ல முன்னாடி கேட்ட அந்த பெல் சவுண்ட் இப்ப அவளுக்கு கேட்கவே இல்ல. ஒரு வழி அவள் லேக்கையும் அடைஞ்சிடறா. லேக் அடைஞ்சு அங்க பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் செய்யறா. இப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. அந்த ஏரியில உட்காந்து அவ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல டைம் ஓடுனது அவளுக்கு சுத்தமா தெரியல. அப்படி அவ அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு வெதர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அது வரைக்கும் கிளியர் ஸ்கையா இருந்த அந்த ஒரு வானம் பாத்தீங்கன்னா திடீர்னு கருமேகமா மாற ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரப்போற ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஒரு நேரத்துல டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock ஆகுது. சோ இன்னும் எக்ஸாக்டா ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடம் கம்ப்ளீட்டா டார்க்கா மாறிடும். அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி மேகமா வேற இருக்குல்ல, திடீர்னு மழை வந்தாலும் இவ மறுபடியும் இந்த ஒரு லேக்ல இருந்து காருக்கு போறதுக்கு எக்கச்சக்கமா டைம் ஆகும். ஏன்னா நார்மலாவே சன்னி டே இல்லாட்டா நார்மலான வெதர் கண்டிஷன்லயே பாத்தீங்கன்னா கார் நிப்பாட்டின இடத்துல இருந்து லேக்குக்கு இவ வரணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து வரணும். அப்படி இருக்கிறப்ப இவ லேக்ல இருந்து மறுபடியும் இந்த ஒரு காருக்கு போறப்ப நார்மலான வெதர் இருந்தா மட்டும் தான் 1 மணி நேரத்துல ரிட்டர்ன் ஆக முடியும். சப்போஸ் இவ போறப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ நடந்து போற வேகமும் கம்மியாயிரும். சோ அது 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும் இல்லையா. சோ அதனாலேயே இதுக்கு மேல நம்ம இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. நம்ம இப்பயே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா அங்க இருந்து கிளம்பி நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இவ நடக்க ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா லைட்டா சாரல் விழுக ஆரம்பிக்குது. அப்படி சாரல் விழுகிறத பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவ ஃபாஸ்டா நடக்கிறப்ப காலையில அந்த காட்டுக்குள்ள வர்றப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா. அதாவது அந்த பெல் சவுண்ட் டிங் 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 டிங்னு அந்த ஒரு சவுண்ட் இவ மறுபடியும் காரை நோக்கி போறப்ப இவளோட காதுகள்ல கேட்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே அது வரைக்கும் ஃபாஸ்டா நடந்துட்டு இருந்தவ திடீர்னு ஸ்லோவாக ஆரம்பிக்கிறா. இந்த சவுண்ட் மறுபடியும் எங்க இருந்துடா வருது அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. அப்படி நோட் பண்றப்ப நின்ற இடத்துல இருந்து அங்கிட்டு பாக்குறப்ப அந்த சவுண்டோட லெவல் ஒரே லெவல்ல தான் இருந்திருக்கு. மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறப்பதான் அந்த சவுண்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா மறுபடியும் நம்ம போற திசையில தான் அந்த சவுண்ட் வர ஆரம்பிக்குதோ அப்படின்றத அவ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி நடந்து போறப்ப அது வரைக்கும் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இருந்த அந்த ஒரு பெல் சவுண்ட் பாத்தீங்கன்னா திடீர்னு சவுண்ட் கம்மியாக ஆரம்பிக்குது. அப்படி சவுண்ட் கம்மியாகட்டும் சரி காலையில கட்டமா தான் திடீர்னு வரும் திடீர்னு காணாம போயிரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவ கேசோலாம் மறுபடியும் மலைக்கு பயந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிங் பண்ற மாதிரி ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடுறப்ப பாத்தீங்கன்னா அது வரைக்கும் முன்னாடி கேட்டுட்டு இருந்த அந்த பெல் சவுண்ட் இப்ப திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்து கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்ட உடனே அவளுக்கு வேற லெவல்ல அள்ளுபட ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மணி 5:30க்கு மேல ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு காடே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஆக ஆரம்பிக்குது. அப்படி டார்க் ஆகிற டைம்ல மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப
கம்மியான அந்த ஒரு சவுண்ட் திடீர்னு பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது வேற லெவல்ல அல்லதானே கிரியேட் பண்ணும். சோ அந்த ஒரு ஃபியரை தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பெல்லா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அது ஃபீல் பண்ண உடனே இது வரைக்கும் ஜாக்கிங் பண்ணிட்டு இருந்தாவ இப்ப பயங்கர ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னோட ஓடுற ஸ்பீட இன்க்ரீஸ் பண்றாலோ அவ்வளவுக்கு அவ்வளோ பின்னாடி இருந்து கேட்கிற அந்த பெல்லோட சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அப்படி இன்க்ரீஸ் ஆக இது வரைக்கும் அவளோட வாழ்நாளே ஓடாத ஸ்பீட்ல அவ பயங்கர ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடுறப்ப இவளால முன்னாடி நிமிர்ந்து பார்த்துட்டுலாம் ஓடவே முடியல. ஏன்னா ஓட ஓட பாத்தீங்கன்னா மலையோட தாக்கம் அதிகமாயிட்டே போகுது. சோ மலையும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதுனால அவ குனிஞ்சிட்டே ஓடுற மாதிரி தான் இருக்கு. அப்படி பயங்கர ஃபாஸ்டா குனிஞ்சிட்டே அவ ஓடிட்டு இருக்கப்பயே திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அவ மண்டையில வந்து டம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அடிச்ச உடனே நம்மள தொடச்சிட்டு இருக்க அந்த மணி தான் முன்னாடி வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பயந்து நின்றுட்டு முன்னாடி லைட்டா நிமிர்ந்து பாக்குறா. அப்படி நிமிர்ந்து பார்த்த அந்த ஒரு விசுவல் பாத்தீங்கன்னா அவளை பயங்கரமா ஷாக்காக வைக்குது. ஏன்னா அவ தலையில அடிச்சது வேற எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி காலையில லேக்குக்கு வரப்ப ஒரு உயிரினத்தை பார்த்துட்டு வந்தா பாத்தீங்களா, அதாவது தலையில்லாம கிடந்த பீவர் அப்படின்ற உயிரினத்தை பார்த்துட்டு வந்தா பாத்தீங்களா, அந்த ஒரு உயிரினம் தான் இவளுடைய தலையில வந்து டம்முன்னு அடிச்சிருக்கு. அதுவும் அந்த பீவர்ல இது வேற ஒண்ணுலாம் கிடையாது. காலையில பார்த்த அதே பீவர் தான், அதாவது தலையில்லாம கிடந்துச்சு பாத்தீங்களா அதே பீவர் தான். ஆனா இப்ப அதை பாக்குறப்ப அதோட தலை அதோட உடம்போட தைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டிச்சஸ் அவளால நல்லாவே பார்க்க முடியுது. அந்த தலை தைக்கப்பட்ட பீவரை யாரோ மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த பீவர் மேலதான் இப்ப இவ வந்து மோதிருக்கா. சோ இத பாக்குறப்ப இன்னும் அவளுக்கு பயம் அதிகமாகுது. ஏன்னா இந்த நட்டநாடு காட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து இதை தச்சு தொங்க விட்டுருக்கா அப்படின்னா அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாதுல. அவன் பயங்கரமான சைக்கோவா தானே இருப்பான். அதுவும் அந்த சைக்கோ இந்த இடத்துக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கா அப்படின்னா அவன் கண்டிப்பா பெல்லா தானே டார்கெட் பண்ணிருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா தனக்கு பின்னாடி கேக்குற அந்த ஒரு பெல் சவுண்ட் அந்த சைக்கோட்ட இருந்தா வருதோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறா. அதுவும் அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லையா. சோ இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தோம்னா அவன் நம்மள கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபாஸ்டா ஓட முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடுறப்பதான் இன்னமும் பயங்கர ஃபாஸ்டா அந்த பெல் சவுண்ட் இவளை துரத்துற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அப்படி ஃபீல் ஆகுறப்ப நம்ம எந்த இடத்துல ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறா. அப்படி பாக்குறப்ப அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் தொற்ற ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப அவ ஓடிட்டு இருக்க இடமே அந்த ஆறு ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் ஓடிட்டு இருக்கா. ஏன்னா இந்த ஆறை தாண்டி சிறு நீரோடை அடையணும். அந்த சிறு நீரோடைய தாண்டி நடக்கிற பாதை அடையணும். அந்த நடக்கிற பாதையை தாண்டி தான் அவளுடைய காரையை அடைய முடியும் இல்லையா. சோ இதை கிராஸ் பண்றது மட்டும் கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்றத அவளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. சோ இதுக்கு மேலே நம்ம யாரோட ஹெல்ப்பையும் கேட்கலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இங்கே செத்துருவோம் அப்படின்னு அவ பயங்கர ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கப்ப அவ பைக்குள்ள இருக்க ஐபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்றான். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றப்ப மழை பெய்யறனால அந்த அளவுக்கு பெருசா சிக்னல் கிடைக்கவே இல்ல. சோ அது இன்னும் அவளுக்கு பதற்றத்தை அதிகமாக்குது. அந்த பதற்றம் அதிகமாயிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து வர பெல் சவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. சோ அந்த ஒரு டைம்ல மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு டயல் பண்ணி காதுல வைக்கிறான். அப்படி அவ காதுல வைக்கிறப்ப அவ ஓடிட்டு இருந்த பாதையில ஒரு மரக்கிளை இருந்திருக்கு. அந்த கிளையில இவருடைய கைப்பட்டு போன் கீழே விழுந்துருது. அப்படி விழுந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த பெல்லோட சவுண்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிறத கேட்ட உடனே அவ முடிவு பண்ணிடுறான் அந்த சைக்கோ நமக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டா அப்படின்றத. அப்படி முடிவு பண்ணோன்னே இதுக்கு மேல நம்ம ஓடினா வேலைக்கே ஆகாது, ஒரு தடவை அந்த சைக்கோவை திரும்பி பாத்துருவோம் அப்படின்னு மெல்ல திரும்பி பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அவ பார்த்த விசுவல் அவளை வேற லெவல்ல பீதியை வச்சுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு இடத்துல அவ திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துல மனிதனே இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவம் பாக்குறதுக்கு எக்ஸாக்டா ஒரு பெண் மாதிரி தான் இருக்கு. ஆனா அது நார்மலான ஹைட்ல இருக்கிற பெண் மாதிரியே இல்ல, பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா ஒல்லியா கிட்டத்தட்ட 20 அடி ஹைட்ல இருக்கிற ஒரு பெண்மணி நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி நிக்கிற அந்த பெண்மணியோட இடுப்புல தான் பாத்தீங்கன்னா அந்த மணியை கட்டப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி நடந்து வர்றப்பதான் பாத்தீங்கன்னா அந்த மணியோட சவுண்டும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இத பெண்மணி அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. பயங்கர வினோதமா ஒரு பிட்ச் இருந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல பயங்கர அகோரமா விகோரமா தான் அந்த ஒரு உருவமே இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள அவ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கா. ஆனா இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை அவ பார்த்ததே கிடையாது. ஏன் இன்னைக்கு மட்டும் இப்படி ஒரு உருவம் தெரியுது அப்படின்றது அவளுக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு நல்லா புரியுது, இது கிட்ட மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா அந்த பீவர் விண்ணத்தை எப்படி கழுத்து அறுத்துச்சோ அதே மாதிரி நம்மளே அறுத்துறோம் அப்படின்றது மட்டும் இவளுக்கு நல்லாவே தெரியுது. சோ அந்த ஒரு டைம்ல நைஸா கீழே விழுந்த போன டக்குன்னு எடுக்கிறா. அப்படி எடுக்கிறப்ப பார்த்தா அவங்க அப்பா அந்த சைடுல இருந்து பேசிட்டு இருக்காரு. ஹலோ ஹலோ என்னமாச்சு, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்படி கேட்டுட்டு இருக்கப்ப பயங்கர பதற்றமான நடுக்கத்தோட குரல்ல நம்ம பெல்லா, அப்பா நீங்க தான் நீங்க காப்பாத்தியானு, இதுக்கு மேல என்னால ஓட முடியல, நீங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமா வாங்கப்பா, இங்க ஒரு வினோதமான உயிரினம் இருக்கு, இது என்னை கொல்ல போது, நீங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறா. அப்படி கதறின உடனே ஆப்போசிட் சைடுல இருந்து அவங்க அப்பா, நீ ஒண்ணுமே பயப்படாத, நீ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஏறு, இல்லாட்டா நீ முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடி வர ட்ரை பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா வந்து ரெஸ்கியூ பண்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் கூட எடுக்காம காருக்கு எடுத்துட்டு காருக்குள்ள ஏறாரு. அப்படி ஏறப்ப அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா எங்க என்னை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அவங்க அப்பா, நம்ம மக பயங்கரமான ஆபத்துல காட்டுக்குள்ள மாட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை சொன்ன உடனே என்னைய விட்டுட்டு நீங்க மட்டும் அங்க போய் என்ன பண்ண போறீங்க, நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கார்ல ஏறிட்டு பயங்கர ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு வர்றாங்க. அப்படி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கப்ப நம்ம பெல்ல கொஞ்சம் கூட அசையாம ஃப்ரீஸ் ஆன மாதிரி அந்த உயிரினத்தை பயங்கரமான பயத்தோட நடுங்கிக்கிட்டே பாத்துட்டு இருக்கா. அந்த 20 அடி உயரத்துல இருக்கிற அந்த ஒரு உயிரினமும் மெல்ல அப்படியே குனிஞ்சு அதோட கைய பக்கத்துல கொண்டு வர போது அதோட கைய பாக்குறப்ப அவளுக்கு வேற லெவல்ல பீதியாக ஆரம்பிக்குது. ஏன்னா அதோட கைகள்ல இருக்கிற நகங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பா ஒரு நெய்ஃப் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் கத்தி மாதிரியே இருக்கு. அதை பாக்குறப்பதான் அவளாலே உணர முடியுது இந்த ஒரு நகத்தை வச்சுதான் அந்த பீவர் உயிரினத்தையே
இதை அடிச்சு கொண்டிருக்கு அப்படின்றத. சோ இதுக்கு மேல இங்க நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல திடீர்னு அட்ரினலின் பயங்கரமா சுரந்து மறுபடியும் திரும்பிட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓடுறா. அப்படி ஓடுறப்ப பார்த்தா மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி காதுல வச்சுட்டேவும் அப்பா முடிஞ்ச அளவுக்கு வேமாங்க அப்பா இங்க பயங்கரமா துரத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிக்கிட்டே பயங்கர ஃபாஸ்டா ஓடுறா. அப்படி ஓடுறப்ப அவங்க அப்பாவும் ஆப்போசிட் சைடுல இருந்து நீ ஒன்னும் பயப்படாத உன் கார்கிட்ட வந்துட்டு உன் கார்ட்ட நிப்பாட்டிட்டு சொல்லிட்டு சரட்டுன்னு வந்துட்டு தன்னோட மகளோட காருக்கு பக்கத்துல நிப்பாட்டிட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு பயங்கர ஃபாஸ்டா அவரும் உள்ள ஓடி வராரு. அப்படி ஓடி வரப்ப அவராலையுமே தன்னோட மகளோட சத்தத்தை தாண்டி அந்த பெல்லோட சவுண்டையுமே அவரால் கேட்க முடியுது. இந்த ஒரு பெல் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்றது அவருக்கே அந்த டைம்ல சுத்தமா புரியவே இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை அவரால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது, யாரோ ஒருத்தன் நம்மளோட பொண்ணை பயங்கரமா துரத்துறான் அப்படின்றத. ஆனா அந்த டைம்ல அவருக்கு தெரியல அது யாரோ ஒருத்தன் கிடையாது, ஏதோ ஒரு உயிரினம் அப்படின்றது. சோ நம்ம பெல்லாவும் முடிஞ்ச அளவுக்கு விடாப்படியே பயங்கர ஃபாஸ்டா எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுறா. அப்படி ஓடிட்டு இருக்கப்ப தூரத்துல அவங்க அப்பாவோட சத்தம் மெல்ல 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 கேட்க ஆரம்பிக்குது. அது அவங்க அப்பாவோட சவுண்ட் மட்டும் கிடையாது, அவங்க அம்மாவோட சவுண்ட் கூடவே கேட்க ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேரும் பெல்லா பெல்லா எங்க இருக்க சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த சவுண்ட் கேட்டோடனே நம்ம பெல்லாவும் அம்மா அப்பா நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓடுறா. அப்படி ஓடனோடனே ஒரு இடத்துல போயிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பெல்லாவை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சோன்னே என்னம்மா யாருமா துரத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப பெல்லா மெல்ல நடுங்கிக்கிட்டேவும் இந்த பின்னாடி வருது பாருங்கப்பா அந்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி காமிக்கிறா. ஆனா அப்படி பின்னாடி அவ கையை காமிக்கிறப்ப அவங்க அம்மா அப்பா அவளுக்கு பின்னாடி பார்த்துட்டு பின்னாடி ஒண்ணுமே இல்லையம்மா யாருமா துரத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னு பெல்லா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா இது வரைக்கும் துரத்தி வந்துட்டு இருந்த அந்த ஒரு உயிரினம் அந்த இடத்துல இல்லவே இல்ல. அது எங்க போச்சுன்னு எனக்கு இப்ப தெரியலப்பா, நான் கண்டிப்பா அது இது வரைக்கும் துரத்திட்டு வந்து நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தோம் அப்படின்னா அது மறுபடியும் நம்ம 3 பேரையும் கொன்றோம், நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓடுறா. அப்படி ஓடுறப்ப அவங்க 3 பேராலையுமே அந்த பெல் சவுண்ட மறுபடியும் கேட்க முடியுது. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துட்டு சர்ன்னு கிளம்பி ஓடிடுறாங்க. அப்படி போன உடனே அவங்க செஞ்ச முதல் வேலை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்றப்ப போலீஸால இதை சுத்தமா நம்பவே முடியல. எங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஏதோ ஒரு வித்தியாசமான 20 அடி உயரத்துல இருக்க பெண்மணி வந்தாங்கன்றீங்க, அவங்க இடுப்புல மணியை கட்டியிருந்தாங்கன்றீங்க, அவங்க பாக்குறதுக்கு வெச்சு மாதிரி இருந்தாங்கன்றீங்க, கையெல்லாம் கத்தி மாதிரி இருக்குன்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஏதோ உங்க பொண்ணு பயத்துல இல்லூஷன்ல ஏதோ பார்த்துட்டு வந்து வளருது, அதை வேற நீங்க கேட்டுட்டு ஏன்ட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நீங்க நம்பினாலும் நம்பலாட்டியும் அந்த ஒரு பெல் சவுண்ட நாங்களும் கேட்டோம். சோ கண்டிப்பா அந்த ஒரு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினம் இருக்கு, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிக்கலாட்டினா அது ஃபியூச்சர்ல யார என்ன பண்ணும் நம்மளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ அவங்க கேஸ் கொடுத்ததுனாலே அடுத்த நாள் காலையில பார்த்தா போலீஸ் இவங்க சொன்னதுக்காக அந்த ஒரு காட்டுக்குள்ள போய் சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப பெல்லா முதல்ல ஓடி வரப்ப போனை கீழே போட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல அவரோட பேகும் மிஸ் ஆயிருது. அவ அந்த ஒரு டைம்ல போன் எடுத்துட்டு பேக் அந்த இடத்துல விட்டுட்டு ஓடி வந்துடுறா. சோ அந்த இடத்துல என் பேக் இருக்கு, நீங்க அங்க போன எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லி விட்டுருக்கா. போலீஸ் அந்த இடத்துல போய் செக் பண்றாங்க. ஆனா அவ சொன்ன அந்த ஒரு இடத்துல பேக் இல்லவே இல்ல. இவ பீவர் கட்டி தொங்க விடப்பட்டதா ஒரு இடம் சொல்லியிருந்தா பாத்தீங்களா, அந்த இடத்தையும் போலீஸ் போய் செக் பண்றாங்க. அந்த இடத்துல பீவர் இருந்ததுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்ல. சரி இந்த பொண்ணு ஓடி வந்ததா சொன்ன எல்லா இடத்துலயும் பார்த்தா கால் தடங்களாச்சும் பார்க்கலாம் சொல்லிட்டு கால் தடங்களை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப இந்த பொண்ணோட கால் தடம் மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சே தவிர பின்னாடி அந்த உயிரினம் துரத்தி வந்ததா சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த உயிரினத்தோட கால் தடம் எங்கேயுமே பதியல. சோ இதை வச்சு பாக்குறப்ப பெல்லா தான் ஏதோ மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க போல, அதனாலதான் உங்களுக்கு ஏதோ வித்தியாசமா தோணி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணிட்டு இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த பெல்லாவாலையும் பெண்ணாவோட அம்மா அப்பாவாலையும் சாதாரணமா எடுத்துக்கவே முடியல. சோ உண்மையிலே இங்க என்னதான் நடந்திருக்கும் அப்படின்றத இந்த ஏரியால ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற பக்கத்துல இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்க போறாங்க. அப்படி கேட்கிறப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம பெல்லாவையும் பெல்லாவோட அம்மா அப்பாவையும் பயங்கரமா சாக்கடைய வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. அது வேற எதுவும் கிடையாது, இது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு மனிதனையும் பார்த்ததே கிடையாதுன்னு பெல்லாவும் அவங்களுடைய ஃபேமிலியும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுதான் அவங்களுக்கு பயங்கர பிரைவசியா இருந்துச்சு, அதனாலதான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா அந்த ஒரு பிரைவசிக்கு முக்கியமான ரீசனே அந்த காட்டுக்குள்ள இருந்த அந்த ஒரு உயிரினம் தான் அப்படின்றது அவங்களுக்கு இத்தனை வருஷமா தெரியாமே போயிடுச்சு. எஸ், இவங்க இந்த வீட்டை வாங்குறதுக்கு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள இந்த உயிரினம் வாழ்ந்ததாகவும் அப்படி வாழ்ந்த இந்த உயிரினம் எக்கச்சக்கமான மனிதர்களை அடிச்சு கொன்னதாகவும் அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள யாருமே போக பயந்ததாகவும் இந்த காட்டுக்குள்ள யாருமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டோட ஆரம்பத்திலேயே சைன் போர்டு வச்சிருந்ததாகவும் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு உள்ள போனவங்களும் இறந்து போனதாகவும் அதுக்கப்புறம் தான் இந்த காட்டு பக்கம் யாருமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணதாகவும் அங்க இருந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தெரியாம தான் நம்ம பெல்லாவும் பெல்லா ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா இருக்கு, ஜாலியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்ல போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு நாளுமே இந்த 20 feet tall லேடி பாத்தீங்கன்னா இவங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமே தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசத்துக்கு அதுட்டு இருந்து இவங்களால தப்பிக்க முடிஞ்சு. அப்படி தப்பிச்ச உடனே இதுக்கு மேல இந்த காட்டுக்குள்ள இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நம்மளுக்கு ரிலாக்ஸ் வேணா ஒரு மண்ணாங்கட்டி வேணா அப்படின்னு சொல்லிட்டு டவுன்ல போய் ஒரு வீடு வாங்கி தங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சோ இப்படிதான் இந்த இன்சிடென்ட் எண்ட் ஆகுது. ஓகே காசு, நீங்க விட முடிச்சு இந்த ரியல் இன்சிடென்ட் உங்களை உண்மையிலேயே வேற லெவல்ல த்ரில்லாக வச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிட் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காசு, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.